மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆச்சு. இது ஹைவே உதம்பூர். இது ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவேலி எதற்கு சொன்னாங்க. அடுத்தது ஸ்ரீநகர் போகிறோம். ஒரு 180 கிலோமீட்டருக்கு அடிச்சு பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகணும்னா. அப்புறம் ஸ்ரீநகர் போயிட்டு ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்னியூ பண்ணுவோம். சும்மா ஸ்டாப் பண்ண ஒரு பிரெட் ஆம்லெட் இல்லை டிவி சாப்பிட்டு போகலான்னு ஒரு ஹோட்டலில். அப்பா காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸ்டார்ட் ஆகுது வியூ. மேலே போப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயே ஒரு கரெக்டாக நிற்கிது ஒரு கிளி. லெஃப்டில் இடம் தானே நிப்பாட்டிங்க. பாறையாது ஃபுல்லாக பாப்பா செமையாக இருக்குது. பாறையாது இல்லை இவனுங்க இப்போ நீங்கள் கேரளாக்கில் கூட இப்படி தான் போட்டுருக்கானு. அந்த மண் சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு காரை எடுத்து அப்பி விட்டுருக்கானு. தோலை போச்சுங்களா நீங்கள் அப்படியே. இந்த அட்டல் செனானி நாஸ்ரி டனல்வே லிமிடெட். நீங்கள் மாப்பிள்ள நம்ம வந்து அட்டல் டனல்லாம் போவோம். அங்கெல்லாம் முன்னாடி டனலுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அங்கெல்லாம் போய் எடுக்கலாம். பெரிய டனலாட் இருக்கு. என்ன ஹார்னா டனலுக்கு மலையே முழுசாக கொடவரி பெண்டை ஒரே டனல் போடுறாங்க தெரியுமா? இந்த மேப்பில் பாரு, கூகுள் மேப்பில் எடுக்கிறதா சரி வியூ. நீங்கள் மேப் மேலே நிற்குங்க. சன்ரூஃப் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் பண்ணு பாரு. எங்கேயோ போன ரோட்டை போனால் ஒரே டனலில் ஓடிட்டாங்க.
ஃபுல்லாகவே விட்டுடலாம். நீ கீழே வர வரைக்கும் இது ஓப்பன்லேயே வந்துட்டு போகுது. நல்லாயிருக்கும். ஏன்டா 6 அடியில் என்ன இந்த சன்ரூஃப் இருக்குல்ல, மேலே கிளாஸ் இருக்குதுல்ல, கிளாஸுக்கு மேலே இதே மாதிரி ஒரு லேயர் மாதிரி வந்து க்ளோஸ் ஆகி போகிற மாதிரி இருந்தால் சூடு வராது. ஆனால் சென்ட்ரு பேனல் ரொம்ப பாடி வந்து ரொம்ப சேஃப்டி கிடையாது. என்ன ஒரு துணி வைப்பு எவ்வளோ திக்னஸ் இருக்குது. ரொம்ப சின்ன துணி வேணா இல்லை, என்னோடது நல்லா பேடு மாதிரி இருக்குது. என்னோட சின்ன சன்ரூஃப் பேடு மாதிரி இருக்குது. பேனோரமிக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. அப்பதான் பேனுக்கு சுருட்ட முடியும். ஆமாம், ரொம்ப பெருசு இல்லை, அதனால பேடு மாதிரி வைக்க முடியாது. கூகுள் மேப்பில் பாருங்க மாப்பிளே, தன்னால் எவ்வளோ தூரம் போட்டுருக்கானுங்க. இங்கே சிக்னல் இருக்காது. அப்புறமேல இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெட் ரோட்டை ஒரே ஸ்ட்ரைட்டாக போட்டானுங்க. இல்லைன்னா எத்தனை எவ்வளோ சுத்தம் தெரியுங்களா? சிக்னல் வரலையா? வேரோட போட்டு நேரு ஸ்ட்ரைட். அதுவும் பண்ணி வச்சிருந்தா போயிடுச்சு. அடடா, அச்சா ஹில்ஸ் பாருங்க. சைடில் காட்டு, சைடு மலையில் காட்டு. இந்த வீடியோ நான் காமிச்சேன். அப்பா கீழே பார்த்தாலே பயமா இருக்கு. கோபி ரைட் ஏரியா போய்க்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா டைம் 10:35 ஆச்சு. ரோடு பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் சிங்கிள் ரோடு. இங்கே ஸ்ரீநகர் வரைக்குமே ரோடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தெரியல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகும் போல் தெரியுது ஸ்ரீநகர் போகிறக்கு. ஆமாம், ரோடு ரொம்ப இது ஆனால் இருக்குன்னு சூப்பராக இருக்குது. ஹாய், அவுட்டோர்லேயே வச்சுருக்காங்க. வெஜ் தாலி பாருங்கள் ஸ்ரீநகரில் எப்படி இருக்குன்னு. இதுதான் வித்தியாசமாக இருக்குது வெஜ் தாலின்னா. இந்த அடுத்து ஒரு சப்பாத்தி இதெல்லாம் வரும். ஆமாம், சாப்பிட ஆரம்பிப்போம். சரி, ஓகே. வந்துருச்சுங்க ரொட்டி, தயிர், ஆனியன்னு, சப்ஜியை 3 சப்ஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிடுவோம். ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். வால்நட் கேஃபேலேருந்து இங்கே ஸ்ரீநகர் அப்படியே ட்ரைவ் கன்டினியூ பண்ண வேண்டியதான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கெஸ்ட் ஹவுஸு. ரோடு சூப்பராக இருக்குது. ரெண்டும் சூப்பராக இருக்குது.
எடுத்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு இந்த ரோட்டுக்கு அதுக்கு. சூப்பராக இருக்குது வியூ. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக பேட்டு கடை தான் இருக்குது. எல்லாம் பேட் செய்வாங்களாட்டுருக்கு. ஒரு பேட் கடையாக இருக்குது. சரி பார்ப்போம் பேட் கடையை எப்படி இருக்குதுன்னு. இங்கே தான் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இங்கே தான் செய்கிறாங்க. அது டாட்டா இருந்துச்சு. டாட்டா இருக்கா பார்த்துங்க. இன்னும் நம்ம ஸ்ரீநகர் இருக்கு எல்லாமே. ஸ்ரீநகர் வந்தாச்சு, அவ்வளோதான். ஸ்ரீநகரில் இருக்குமா? நியர் ஏர்டெல் ஸ்டோர் போடுது. ஓ, நம்ம அது மேப் போட்டது வந்து டால் லேக், அதனால தான் 15 கிலோமீட்டர் காட்டுது. ஸ்ரீநகர் எப்படி தான்? ஆமாம், ஸ்ரீநகர் கியா ஷோரூமு, ஹூண்டாய் ஷோரூமு, எல்லா ஷோரூம் டொயோட்டா கண்டிப்பாக இருக்குங்க. ஏர்டெல் ஷோரூம் போடு கிருஷ்ணா. இங்கே பக்கா பார்க்கிங்கில் போட்டு போயிடலாம். ஆமாம். பஸ்ட்டு டின்னர் இந்த டால் லேக். நம்ம எப்படி போகிறது? இப்போ கேட் நம்பர் ரைட் திரும்ப கேட் நம்பர் 4. லெஃப்ட் ரைட் நம்பர் தான். இதுடா அமெரிக்கா. வெல்கம் டு டால் லேக். வந்தாச்சு. அதுதான் உட்காந்துருக்கானுங்க. நிப்பாட்டணும்னா அள்ளிக்கு வாங்கி. ஆமாம், டால் லேக் ஏறிக்கலாமா? இதான் கேட் நம்பர் 4. இங்கிருந்து வர்றானுங்க, ஒரு அங்கே டிராஃபிக்கில் வந்துட்டு இருக்கானுங்க. ஃபுல்லாக டால் லேக் தான். யூட்டன் போட்டுமா? இல்லை வாய்ப்பு இருந்தால் ஊட்டன் போட்டுரு. யூட்டன் போடலாம். ஆமாம், போதும். டால் லேக் தான் பார்த்தாச்சு. தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 2:45. நாங்கள் டால் லேக் வந்தாச்சு. டால் லேக் இதுன்னு சிட்டிக்கு சென்டரில் ஃபுல்லாக டால் லேக் நடுவில் இருக்குது. ஃபுல்லாக ரொம்ப பெருசு. சுற்றி வந்தாலே கார்லேயே ஒரு 1/2 hour ஆயிட மாட்டிருக்கு. வெல்கம் டு டால் லேக். அவங்க என்ன போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்களாமா மார்க்கெட்டு, ஸ்ரீநகர் மார்க்கெட்டுக்கு. அங்கே என்னென்னா 3 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. எந்நேரம் 3 மணி நேரம் போகிறது, போர் அடி. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு குல்மார்க் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு விசிட்டை போட்டு நாங்கள் குல்மார்க் போகிறோம். ஏன் மச்சான் போகிறோம்? இது ஆ அப்படிங்கிறீங்களா? பண்ணிட்டான், இதை பண்ண மாட்டோமா? அப்படியா? சரி, ஓகே, கேட்போம். अच्छा चाहिए चाहिए कम लोग. मसाला मसाला टी. हाँ चलेगा. मसाला टी बढ़िया सा. अच्छा अच्छा, आराम से आराम से आराम से. गो 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 गो. आराम से चलो. आराम से सेंटर में चलो. सिट. हेलो ब्रदर. ब्रदर बैठ जाइए. हाँ, आप साइड में चलो. चलो बैक. गो बैक. हाँ गो बैक. कुछ नहीं हो जाएगा. आप चलो पीछे. चप्पल निकालो बेटा पीछे. चलो भैया. हाँ ठीक है. चलते फोटो खींच सकते हैं. चलो. नीचे வேற கரியா जागा. இதொன்னு எப்படி ஸ்ரீநகர் டால் லேக் ரைடு வச்சு ஒண்ணுமே பேச யா கம்முனு ஏறி போயிடலாம். தேவலா வேலை பண்ணிட்டு போய் ஆடாத சிட்டே. வச்சு நான் தான் போகலான்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? 1 மணி நேரம் போயிட்டு வரல, எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொன்னீங்களா இல்லையா? இது மோட்டரும் கிடையாதா? இது என்ன போகிறது? பார்த்தீங்கன்னா லேக்குள்ள டீ கடை. முஜிட்டோ ஃபோன் உள்ள போட்டுனா ஃபோன் போச்சு. சூப்பர். சாயவே வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டால் லேக்கில் போட்டிங் போயிட்டு வந்துட்டு அப்படியே டைரெக்டாக கார்கில் கிளம்புறோம். ஏன்னா குல்மார்க்கில் அந்த இது நல்லா இருக்காதான், இப்போ ஸ்னோலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் நேராக கார்கில் அப்புறம் லடாக். ஸோ கிளம்புவோம். போய் கார்கில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5.5 hours காட்டுது. ஸோ அதனால் சோன்மார்க் ஆன் தி வேல ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலையில்
கார்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இல்லை இந்த சைடே ஃபுல்லாகவே வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக நிச்சயப்படுத்துது. ஆமாம். உஸ்மான் என்ன ஸ்ட்ரீட்டு? அது என்ன உருது காஷ்மீர் என்னமோ லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ராவல் இம்ப்ரெஷன் மச்சா, கண்டிப்பாக நைட்டு ஸ்னோ இருக்கும் மூச்சா. மேலே பாருங்க, கார்கிலேயே -4 தான் காமிக்குது நைட்டு. மச்சா எனக்கு ரியல் குளிரை காட்டுறோம். மச்சா நைட்டு இன்னைக்கு வெளியே படுத்து கட்டில் போட்டு நிலாவை பார்த்துட்டு ஜாலியாக தூங்கணும். ஏங்க மச்சா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:24 ஆச்சு. இங்கேருந்து கார்கிலுக்கு மேப் போட்டிருக்கேன். பட் 9:47 காட்டுது. நம்ம வந்து கார்கில் போக மாட்டோம். சோன்மார்க்குங்கிற பிளேஸில் பண்ணியிருக்கிறோம். ஸோ சோன்மார்க் அரௌண்ட் 1 hour காட்டுன்னு நினைக்கிறோம். ரீச் ஆயிடுவோம். ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து கார்கில் போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ரோடு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. பாருங்கள், ஸ்னோ அந்த சைடு தெரியுது, ஃபுல்லாக ஸ்னோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே, கன்டினியூ பண்ணுவோம். கார்கிலே ரொம்ப கூலிங்காக இருக்கும், 4 degree. சரி பார்ப்போம், அதுக்கு மேலே லேயில் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். பாய். ஆறு சிறுசாக தான் இருக்குதுங்க சார். சிந்து நதி தண்ணி எங்கிறது போகுது? பாகிஸ்தானுக்குள்ள போகுதா இல்லை எப்படி வருது? எப்படி வருதுன்னு பாரு. இந்த பக்கம் பாகிஸ்தானுக்குள்ள போகுது கரெக்டா? அந்த பின்னாடி கண்ணாடி இறக்கி விட்டுருமா? கை கொடுத்தா ஃபோட்டோ எடுக்க. இதைத்தான் நம்ம ஆளு நிறுத்துறேங்கிறானுங்க. சைனா நிறுத்துச்சுன்னா நான் இதை நிறுத்துவோம் அப்படிங்கிறானுங்க. ரிவர் கிராசிங் எல்லாம் இப்படி தான் இருக்கும் மச்சான். மோஸ்ட்லி நீ நார்த்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக இரும்பு பிரிட்ஜ் தான் இருக்கும். அங்கே ஒன்றா லடாக்கில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆர்மி போட்ட பிரிட்ஜா? அது தெரியல. இங்கே இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் நான் யூடியூப்பில். தாத்தா பாரு எப்படி சிக்கன் ஓடிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டனல் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ண டனல், நம்ம மோடிஜி ஓப்பன் பண்ண. அப்பா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆச்சு. அப்பா இன்னொரு 10 kilometer இருக்குது. ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார் பாருங்க ஜம்முன்னு வருது. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே ரோடு இது எல்லாமே பைபாஸாக நியூ பைபாஸ் போட்டிருக்காங்க. ஸ்ரீநகர் டு லே பாருங்க, செம்மையாக சிமெண்ட் ரோடு சூப்பராக இருக்குது. டிராஃபிக் எதுவுமே இல்லை. இனிஷியலாக வந்து கொஞ்சம் சின்ன ரோடாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. பாருங்க டனல் ஜம்முன்னு இருக்குது பாருங்க. பா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டிரைவ் கன்டினியூ பண்ணுவோம். பாய். இது 12 கிலோமீட்டர் மட்டும் போகும் சார். 600 லென்த்து பார்த்தீங்கன்னா 681 கிலோமீட்டர் நோட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, எவ்வளோ லென்த்து போகுது இந்த டனல். மேப் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இங்கே வேறு கட் ஆயிடுச்சு மேப். இல்லை நெட்வொர்க் இல்லையாட்டிருக்கு ஏர்டெல். நரேந்திர மோடிஜி ஓப்பனிங். ஆமாம், அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டுங்காட்டி கொஞ்சம் பார்க்கல எவ்வளோ தூரம். 87 ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர் மொத்தமாக. சோன்மார்க் டனல் 6 கிலோமீட்டர் மொத்தமாக. இருங்க 12. பின்னாடி வியூ பாருங்க. இந்த சோன்மார்க் டனல் தாண்டி வெளியே வந்ததையும் மெதுவாக போ. அப்பா அவுட் சைடு இப்போவே 12 டிகிரி.
லெஃப்ட் ஓரங்கட்டிக்கு அப்படியே மெதுவாக போ. சூப்பராக இருக்குது. சோன்மார்க் இங்கேயே ஸ்னோ ஆரம்பிச்சிருக்கிற அளவுக்கு இருக்குது. இல்லை இங்கே பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. ஆடா சோன்மார்க் இன்னொரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன் சோன்மார்க்கு. வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மச்சா எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்டு? மச்சா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது? சூப்பர், சரியான கிளைமேட். ஆடா இப்போவே 12 டிகிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சு நைட்டு. இன்னைக்கு 5th டே. சிந்து வியூ சோனார்க் டைரெக்டாக வியூ பாயிண்ட்டு, சோனார்க்கோட ஸ்னோ வியூ பாயிண்ட் ஆச்சு. அப்பா செம்ம சில்லுன்னு இருக்குது. அப்பா போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் டின்னர் ஆர்டர் பண்ணுவோம். இன்றைக்கி இங்கேயே சோனார்க்லேயே ஸ்டே பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கார்கில் அப்புறம் லடாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ காலையில் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.